ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஈஸ்வரி ராஜ்குமார். இன்றைக்கி தாத்தாவோடது ஆற்றுக்கு போகிறோம். இன்னையோட தாத்தா பற்றின பேச்சு எல்லாம் முடிய போகுது. இப்போ மார்னிங் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது பழையசு நேற்று காரியம் செஞ்சாங்க இல்லைங்களா, அப்போது மீந்த சாதத்தை அப்படியே வச்சுட்டோம். காலையில் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ப்ளஸ் ஆற்றுக்கு போகிறதுக்காக இங்கேவே சமைச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு கறி குழம்பு செஞ்சுருக்காங்க. அதை தம்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதை தான் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க, இன்றைக்கி ஆற்றுக்கு போக போகிறோம். எங்கள் நிலமை அப்படி தான் இருக்குது. எல்லாருமே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. சமைச்சு முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. எல்லாருமே இப்போ தான் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம். தாத்தாவுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. பாருங்கள், சாதம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஒயிட் ரைஸ் ப்ளஸ் சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கோம். முன்னாடி நடுவீடு போடுறதுக்கு அம்மா செஞ்சாங்க. இப்போ செய்யறதுக்கு நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால மாஸ்டர் வச்சுட்டாங்க. ப்ளஸ் ரசமும் இறக்கிட்டுருக்காங்க. ஆற்றுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிடக்கூடாதுல்ல, என்னென்ன செஞ்சுருக்கோன்றதையும் காட்டணும் இல்லைங்களா, அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் நானும் என் பொண்ணும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அலப்பர் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேரும் என்ன செல்ஃபி தான் எடுத்துகிட்ருக்கோம். குழந்தையில இருக்கிறம்போது ஃபோஸ் நல்லா கொடுக்குறாங்கங்க. வளர்ந்துட்டா வாய் இப்படி திருப்புறது அப்படி திருப்புறது, ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறதில்ல. அப்புறமா சொல்லுவாங்க, நீ தம்பியை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிற, பாப்பாவை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுக்கிறதே இல்லைன்னுவாங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற லேடிஸ்லாம் அவங்க ஊரில் இருந்தே லாரி வந்ததுனால அதில் ஏறி வந்துட்டாங்க. நான் கூட லாரி ஓப்பனாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆட்டோ போட்டு அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க மக்களே. ரொம்ப கொடுமை. சரி, வேறு வழி இல்லை. என் ஹஸ்பண்டும் ஊருக்கு வந்துட்டு இருந்தாருங்க. அதனால் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். அவர் வந்திருந்தால் ஜாலியாக நான் வண்டியிலே போயிட்டுருப்பேன். அப்பா, அம்மா, தம்பி 3 பேரையும் நான் வண்டியில் வர வச்சுட்டு நாங்கள்லாம் லாரியில் ஏறிட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாருமே ஏறிட்டுருக்காங்க. ப்ளஸ் சாப்பாட்டையும் அங்கேயே ஏற்றிட்டாங்க. ஆல்ரெடி சாதம், சாம்பார், அதாவது கறி குழம்பு எல்லாத்தையுமே இதில் ஏற்றிட்டாங்க. ப்ளஸ் நாங்களும் சேர்ந்து ஏறிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஆற்றுக்கு போகிறதுன்னா எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாங்க. ஏன்னா லாரியில் தான் போவோம் எப்போவுமே. பஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க மாதிரி இந்த தார்பாயெல்லாம் போட மாட்டாங்க. ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நாங்கள் ஜாலியாக வழியெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு, நான் அதுவும் ஜாலியாக வீடியோ எடுத்து ரீல்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. கடைசியில் பாருங்கள் எப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஒரு வீடியோ எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. ஆனாலும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்ட்டு ஃபோனை வெளியே விட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் பார்த்தாரு, நான் செத்தேன். ஏற்கனவே 2 ஃபோனை உடச்சிருக்கேங்க. இப்போ நான் வச்சுட்ருக்கிறது 3வது ஃபோனு. நீ இந்த மாதிரி வித்தையெல்லாம் பண்ணுறதுனால தான் ஃபோனில் அடிக்கடி டெம்பர் கிளாஸ் உடையுதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காரு. அதுவும் மற்ற டைம்லாம் ஃபோன் கையில் நல்லா நிற்கிது. அவரை பார்க்கும்போது மட்டும் ஃபோன் தானாக நழுவிட்டு போய் விழுது. எதுக்கு? என்ன திட்டு வாங்க வைக்க தான். அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். இப்போ இங்கே எதுக்கு நான் காட்டுறேன்னா, இவங்க தான் புத்துக்கோயில், புத்துமாரியம்மன். இங்கே பிரிட்ஜு காட்டினேன் இல்லைங்களா, இந்த சைடில் நாங்கள் வண்டி போகிறது வருது. அந்த சைடில் கோவில் மட்டும் இருக்கும். அப்புறம் பாலத்துக்கு கிளம்பிட்டோம். 2 இடத்துல ஆறு நல்லா பெருசாக இருந்ததுங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு காட்டும் போதே என்னவோ டக்குன்னு சடனாக வீடியோ ஆன் ஆக மாட்டேங்குதுங்க. என் தங்கச்சி பார்த்து வீடியோ ஆன் ஆகலையான்ட்டு கேட்குறா. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். எப்போவுமே எங்கேயாச்சும் போனால் வழி போது 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 போய்கிட்டே இருக்குங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா கடவுளேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வீட்டுக்கு திரும்ப வரும்போது 10 நிமிஷத்துக்கெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுறாங்கங்க. எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி ஆகுதான்ட்டு சொல்லுங்கள். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு சொன்னோன்னா, கனகநாச்சி அம்மன் கோயிலுக்கு, பாலாறு ஆந்திரா பார்டருக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இங்கே போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தாங்க. அப்படி தென்னந்தோப்பு இல்லைன்னா புதுசாக தென்னங்கன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீர்ப்பாசனத்துக்கு பிரித்து விட்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கால்வாயில். ஆனால் ஆறு நல்லா பெரியசாக இருக்குது. பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ஆறு துணை ஆறு போல், பாசனத்துக்கு இதில் உடச்சி விடுவாங்க போல் இருக்குது. பாருங்கள், கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் நான் எங்கேயுமே விடல. பிட்டு பிட்டாக உங்களுக்கு நான் இந்த தேங்காய் தோப்புங்களை தாங்க காட்டுவேன். அதுவும் சொல்லப்போனால் இந்த பாலாத்துக்கிட்ட அதாவது கனகநாச்சி அம்மன் கோயில்கிட்ட பார்த்திங்கன்னா தென்னங்கல் இறக்குவாங்க. அப்போல்லாம் யாராச்சும் இறந்தாலோ இல்லை எங்களுக்கு லீவ் கிடைச்சாலோ ஆடி 18 இந்த மாதிரி டைம்லலாம் கோழி பிடிச்சிட்டு அங்கேயே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ பாலாத்துக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக பாருங்கள் காஞ்சிருக்கு. அங்கே சைடில் இருக்க அந்த ஆற்றுல கொஞ்சோண்டு தண்ணி போயிட்டுருக்கு. அப்புறம் எல்லாருமே இறங்கிட்டுருக்கோம். கீழே இறங்கி முடிச்சிட்டோம். அப்பாடா, கீழே இறங்கின பின்னாடி தாங்க ஒரு தெம்பே வந்திருக்கு. லாரினா ஃப்ரீயாக இருந்தால் தான் எனக்கு எதில் ட்ராவல் பண்ணாலுமே காத்தோட்டமாக இருக்கணுங்க. வண்டியை தவிர வேறு எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. தலையெல்லாம் சுற்றி உடம்பு என்ன பண்ணுதுன்னே தெரியாத அளவுக்கு பண்ணி விட்டுருதுங்க. பாருங்கள், எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. இனிமேல் தான் கிளம்பணும். அங்கே மேலே பார்த்திங்களா எவ்வளோ வறட்சியாக இருக்குது. ஆனாலும் அங்கே தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அப்புறமா உள்ளே என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு நாங்கள்
குழி பணியாரம், பஜ்ஜி, வடை இதெல்லாம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுட்டு அப்புறமா தாங்க போனோம். இது டேஸ்ட் வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ஊட்ட சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் என்ன குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரமும் கூட, அதனால் ஆள் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். அப்புறம் இதுதான் ஸ்டார்டிங். இங்கே ஒரு கோயில் இருக்கா, இங்கெல்லாம் பாருங்கள் மலை மாதிரி இருக்குது. மலை மாதிரினா இதெல்லாம் வந்து காடு மாதிரி வறட்சியான இதாக இருக்குது. யாரெல்லாம் கனகனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாலாத்தில் வந்து ஃபேமஸ் இந்த கோயில் தான். நாங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் எப்போவுமே அப்போது வந்து பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலுமே கூட செலவு பண்ணிவிட்டு இங்கே தான் வருவோம். இப்போல்லாம் வந்து கிட்டவே முடிச்சுக்கிறாங்க. ஈரமத்தூர், அப்புறமா கோடாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவே முடிச்சுக்கிறாங்க. ஆனால் என் தாத்தாக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நாங்கள் இந்த ஸ்பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்து திரும்பவும் இங்கே வந்துட்டுருக்கேன். அப்புறம் இதுதான் பாலாறு பார்த்தீங்களா, இந்த கொஞ்சமாக தான் தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் பாலத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் குட்டியாக இருக்குங்க, நழுவும் வேறையா, பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்கும். இங்கே உட்காந்து மீனுக்கு பொறி போட்டுட்ருக்காங்க. குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக வந்து அதை சாப்பிட்டுட்டு போகுதுன்ட்டு பார்த்தீங்களா. இன்னும் அந்த சைடில் பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது. அதையும் நான் இதில் காட்டுறேன். நல்லா தண்ணியை தொலைவாக இருந்து ரசிக்கிற ஆளுங்க. கிட்ட போனால் எனக்கு உசிரியே போயிடும். நம்மளுக்கெல்லாம் நீச்சலே தெரியாது. அப்படியே இந்த பக்கம் கீழே கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. நம்ம ஆட்களை வந்து திருத்தவே முடியாதுங்க. ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, அது கிடக்கட்டும். வாங்க, இப்போது நம்ம இதெல்லாம் வந்து அப்போல்லாம் இந்த கீழே இறங்கி குளிச்சுட்ருப்போம். இப்போ வந்து கோயிலை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க. ப்ளஸ் அங்கே தெரியுதா, அந்த தடுப்பு சுவர்லாம் வந்து கட்டிகிட்ருக்காங்க இந்த சைடெலாம். இப்போ கீழே வந்து நம்ம இறங்குறதுக்கு வாய்ப்பெல்லாம் கம்மி. இதில் தண்ணி இறங்குற போது அதில் உருண்டு பிறண்டு குளிச்சுட்ருப்போம். அது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குளிக்கணுன்னா அங்கே உள்ளே போகணுங்க. பார்த்திங்களா, நான் தொலைவாக போயிட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், சோள தட்டை வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து பெரிய பெரிய மீனாக திரிஞ்சிட்ருக்குங்க. நல்லா இது ஏழை விடுவாங்களா என்னென்னு தெரில. யாருக்காச்சும் வேணும்னா அழகாக போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நமக்கு தீட்டு இல்லையா, அதனால் நேராக நம்ம குளிக்கிறதுக்கு தான் போகிறோம். இங்கே வந்து இன்னும் கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் கோயில் மாதிரி தான் கட்டிகிட்ருக்காங்க. ஒரு வேளை அந்த கோயிலவே புதுப்பிக்கிறாங்களா என்னென்னு தெரியல. அப்புறம் மணல் நடக்கவே முடியல, கால்லாம் வலிங்க. இதுக்கே மூச்செல்லாம் முட்டுது. நான் வந்து ஏற்கனவே இதில் இருக்கிற வாய்ஸ் ஆடியோ அந்த எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நான் இப்போ ஓனாக வாய்ஸ் கொடுக்கறதுனால நான் மூச்சு வாங்குகிற சவுண்ட்லாம் இதில் கொடுக்க முடியல. குளிச்சுட்டு வந்துட்டோம், அதெல்லாம் எடுக்க முடியாது இல்லைங்களா. அப்புறமா போயிட்டு இப்போ தாத்தாவுடைய அந்த துணி சில பல ஐட்டமெல்லாம் விட்டுட்டு போகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராங்க. இப்போது நம்ம ஆளுங்க தான் எல்லாருமே போய் பார்த்துட்டு வராங்க. நான் தண்ணியில் இறங்கலை. நான் குளித்ததுக்கே ஏகப்பட்ட திட்டுங்க. ஏன்னா குழந்தைக்கு ஜுரம், இதில் போயிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு வர்றது வேறு. ரொம்ப திட்டினாங்க. அது கிடக்கட்டும், எப்பவும் வாங்குறது தானே. அப்புறம் குளித்து முடிச்சுட்டு வந்துட்ட பின்னாடி ஒரு மாவு கொடுத்தாங்க. என்றது வாயை பாருங்கள், வாயெல்லாம் ஆயிடுச்சுங்க. ஒரே ஃபன்னு. என் பையன் பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான். என்னடா இது, இவங்க இப்படி சாப்பிட்றாங்களேன்னுட்டு. ஃபஸ்ட்டு வாயை தொடச்சிட்டு தான் பொறி போனால் துள்ளு மாவு ப்ளஸ் பொறி இதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் குழியானிருந்து எடுத்துகிட்டு வந்த மண் ப்ளஸ் இங்கே இருக்க மண் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அப்புறமா இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு அங்கே வச்சு சாமி கும்பிடுவோம். இவ்வளோதான். இதோட இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு கறி சாதம்லாம் சாப்பிட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ வந்து அக்காவோட பொண்ணு ஸ்கூல் போயிட்டுருந்தாங்க. அன்றைக்கி எக்ஸாமு, அதனால் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரெஸ்ஸோடய குளிச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் இப்போ தான் போயிட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இங்கேயும் சில வீடுகள்லாம் இருக்குங்க. இன்னும் இந்த கோயிலுக்கு அந்த சைடில் நாங்கள் வந்தோம் இல்லைங்களா பிரிட்ஜுக்கு, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் தோப்பு, அந்த சைடில் வந்து வீடுங்கள்லாம் இருக்குது. அப்புறம் என் பின்னாடி வந்துட்டு இருந்தவங்கலாம் என்னோடய சித்தப்பாங்க. இப்போ எங்கே போகிறோன்னா, இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சுன்னா துள்ளு மாவு பொரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இப்போது கோயிலுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ஐடி இங்கே வந்து கட்டிகிட்ருக்காங்க. இந்த குழி எதுக்காகன்னு தெரியல, பயங்கரமாக பெரிய குழியாக தான் தோண்டியிருக்காங்க. அப்புறமா வந்து இதுதான் கோயிலோடைய வெளி தோற்றம், அதாவது முகப்பு. இவர் தான் என்னோடய தம்பி. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டும் வந்துட்டாங்க. இப்போ தான் நாங்கள் போயிட்டும் இருக்கோம். 2 பேரும் மாற்றி ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு என்னோடய பொண்ணு ஆடிட்டுருக்காங்க. இவர் என்னோடய தம்பி, இவங்க என் பெரியம்மாவோட தம்பியோட ஒய்ஃப்.
அப்புறம் அங்கே தெரியுறவங்க என் அத்தைங்க, அப்புறம் என் ஹஸ்பண்ட் நானும் நின்றுட்டு திரும்பவும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் கோயில் ரொம்ப பெருசாக பார்க்க அழகாக இருக்குங்க. எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வேறு நான் வீடியோ எடுக்கிறத குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்கங்க. அதுவும் என் சித்தப்பாங்கெல்லாம் கேட்டாங்க, என்னம்மா ஏதாச்சும் யூடியூப் சேனல் எதானா ஆரம்பிச்சிருக்கியா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாம் சித்தப்பான்னு சொன்னேன். சரி லிங்க்கு ஷேர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முறுக்கும் பெரிய சைஸ் பொரி உருண்டையும் தான். 4 பொரி உருண்டை 20 ரூபா, அதாவது ஒன்று 5 ரூபான்னு நினைக்கிறேன். அப்புறம் பலர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக நல்லாயிருக்கு. தண்ணி போகும்போது இன்னும் நிறைய போகும் போலங்க. சைட்லலாம் நிறைய தண்ணி போகும். இப்போ கொஞ்சமாக தான் அளவாக தான் போயிட்டுருக்கு. அதனால தான் எங்கள் கோயிலோடைய வேலை வந்து இன்னும் செஞ்சுட்டே இருக்காங்க. இது வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு சேருது. பட் உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் தான் எழுதியிருக்காங்க. அப்புறம் இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஒரு பொண்ணாக இந்த வீடியோவெல்லாம் எடுத்து போடுறதுக்கு நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன் தெரியுமாங்க. நானே வீடியோ எடுக்கிறதுனால சில விஷயங்கள் எல்லாம் என்னால் காட்ட முடிய மாட்டேங்குதுங்க. முன்ன தான் சொல்லிட்டு போனேன், இந்த இடமெல்லாம் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், ஒரு பையன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த குருவி வந்து ரொம்ப நேரமாக இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க. ஒரு ஆள் வராங்கன்னா சடனாக பறந்துடும். ஆனால் பறக்கவே இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குது, நடந்தே ஓடிட்டுருக்கு. இதை பார்க்குறப்போது எனக்கு பென்குயின் தாங்க ஞாபகம் வந்தது. அப்புறம் இதுதான் வீடியோவோட கன்க்ளூஷன், இல்லைன்னா கிளைமேக்ஸ் எதுனாலையும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நிறைவாக போகுது, அதாவது சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ வந்து என்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டிட்டேன். இவங்க எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது கடைசி பந்தி. நான் சாப்பிட்டது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட இதை வந்து நானே வீடியோ எடுத்து போட முடிய மாட்டேங்குது. வித்தவுட் கேமராமேன் இஷ்யூவாக இருக்குது. சாப்பிட்றதே எடுக்க முடிய மாட்டேங்குது, மற்றவங்க சாப்பிட்றது மட்டும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன நடக்குதுங்கிறத தானே நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா வந்து என்னை ஆளை விடுங்க சாமிங்களான்னு சொல்லிட்டு லாரியை விட்டு நாங்கள் எஸ்ஐ வண்டியில் வந்துட்டேங்க. இதான் அந்த அப்புறம் வீடு வந்துட்டோம். நாங்கள் எல்லாம் வந்து தலை கொடுத்தோம், மடி கொடுத்தோம் இல்லைங்களா. அதனால எல்லாரையுமே நிற்க வச்சு ஆலங்கரைச்சி எடுக்கிறாங்க. இதை தாண்டிட்டு தான் இப்போ வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு மட்டும் ஒரு குட்டியோண்டு கேமராமேனை பிடிச்சேங்க. நாய்க்குட்டிங்க வேறு இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிறாங்க. இங்கேயே அண்டா நிறைய கறி குழம்பெல்லாம் செஞ்சு வாசனை கிளப்பிட்டு நம்மளுக்கு எதுவுமே போடாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. அப்புறம் ஆளை எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே மொக்கையாக கவுன் போட்டுட்டு நின்றுட்டுருக்கே அந்த பொண்ணு தாங்க நான் சொன்னது கவுனை சொல்லலை, என்ன தான் சொன்னேன் மொக்கைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இதோட தாத்தாவோட இதெல்லாம் முடிச்சுட்டு தாண்டிட்டு வரோம். தாத்தாவோட பேச்சு அவ்வளவுதான். அப்புறம் தாத்தாவோடைய ஆற்றுக்கு போயிட்டு வந்தது இதோட இனிதே நிறைவடைந்தது. அப்புறம் எல்லாரும் தாண்டிட்டு உள்ளே வந்துட்ருக்கோம். வந்த பின்னாடி ஒயிட் ரைஸில் வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு கொடுக்கணுமா, அதனால் கொடுத்துட்ருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, கும்பம் போட்டு சோறு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு செஞ்சதில் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. இதோட டேஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் இந்த சாதம் சாப்பிட்டு இதோட ஃபங்க்ஷன் ப்ளஸ் வீடியோ எல்லாமே நிறைவடையுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.